எங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு பிரயாணம் போகிறத விட, எங்களுக்கு விருப்பமான ஒரு உணவை சாப்பிட்றத விட, இன்னும் இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்குதோ அது அத்தனையும் விட தொழுகை இன்பமானது. அதனால தான் சில அறிஞர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்தவங்க இரவுல களியாட்டங்கள் எவ்வளோ இன்பத்தை அடைகிறாங்களோ, அதை விட அதிகமான இன்பத்தை நாங்க இரவு தொழுகையில அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு தைமியா சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு சுவர்க்கம் இருக்குது. அதுல நுழையாதவங்களால மறுமையில் இருக்கிற சுவர்க்கத்துக்கு போக இயலாது. அதுதான் அந்த இரவு தொழுகைங்கிற அந்த விஷயம். அதே போல இன்னொரு அறிஞர் சொன்னாரு, இரவு மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதை நான் விரும்பவே மாட்டேன் என்று சொன்னா அதுலதான் அந்த தொழுகை இருக்குது. இது இரவு தொழுகைக்கு மட்டுமில்ல, எல்லா தொழுகையிலையுமே இந்த இன்பம் இருக்குது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அரிஹ்னா யா பிலால், பிலாலே தொழுகை மூலமாக எங்களுக்கு ஒரு ராஹத்தை தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கஷ்டம் வந்தாலும் முதலாவது என்ன செய்வாங்க? போய் தொழுவாங்க. ஏண்டா அதுல மிகப்பெரிய ஒரு இன்பத்தை நபி அவங்களும் சஹாபாக்களும் சலஃபு சாலிஹீன்களும் கண்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் நபி அவங்க சொன்னாங்க, குர்ரத்து ஐன், என்ன கண் குளிர்ச்சி, என்ன மகிழ்ச்சி எதுல இருக்கு தெரியுமா? தொழுகையில. தொழுகையில தான் என்ன கண் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த உலகத்தில் மிக இன்பமான செயல் தொழுகிறது தான். ஆனா நாங்க பல வருடமாக இந்த தொழுகையை தொழுகிறோம். இப்படி ஒரு இன்பத்தை நாங்க சுவைச்சதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒரே ஒரு காரணத்தை சொல்லி அதற்கான தீர்வையும் நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். எனவே இந்த வீடியோவை உங்களோட எல்லா சகோதரிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இதோட அல்கோரிதம் இதை அதிகமானவங்களுக்கு கொண்டு செல்லும். இந்த தஅவாவுல பங்கெடுத்து ஒருவராக நீங்களும் மாறுவீங்க. உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். எனவே நாங்க ஆரம்பிக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவங்க யார் தெரியுமா? வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க தொழுகையில பயபக்தியோட நிப்பாங்க. ஓகே, அல்லாஹு தாலா இந்த பண்பு சொல்லிட்டான். வளமையாக குர்ஆனை பார்த்தீங்கன்னா தொழுகையை சொன்னதுக்கு அடுத்தது என்னத்தை சொல்லுவான் அல்லாஹு தாலா? ஜக்காத்தை சொல்லுவான். அவங்க ஜக்காத்தை கொடுப்பாங்க. இப்போ நீங்க சூரா பக்கரால பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க தொழுகையை தொழுவாங்க, அவங்களுக்கு வழங்கப்பட்டதுல இருந்து செலவழிப்பாங்க அப்படின்னு சொல்றான். இன்னும் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் எடுத்து பாருங்க, அவங்க தொழுவாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க, ரெண்டையும் சேர்த்து சொல்லுவான். ஆனா இந்த இடத்துல அவங்க பயபக்தியோட தொழுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நடுவில் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்ததாக ஜக்காத்தை சொல்றான். என்ன அதுன்னு சொன்னா, வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅ்ரிதூன், அவர்கள் தேவையற்ற காரியங்களை புறக்கணிப்பார்கள். அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், அவங்க ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல ரெண்டையும் பிரிச்சு நடுவுல இந்த விஷயத்தை கொண்டு வரான்னு சொன்னா, பயபக்தியா தொழணும் அப்படின்ற ஆசை இருந்தா நீங்க பயனற்ற விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்கணும். ஏன் நீங்க பயபக்தியா தொழணும்? அப்பதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சந்தோஷமும் நிம்மதியும் தொழுகையில கிடைக்கும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? தேவையற்ற காரியங்களை விட்டும் ஒதுங்கி இருக்கணும். நாங்க தொழுகிறதுக்கு முதல் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குறோம், தேவையில்லாத ஜோக்குகளையும் தேவையில்லாத ஹராமான விடயங்களையும் பார்க்குறோம். மக்களோட பேசும்போது புறம் பேசுறோம், பொய் பேசுறோம், அந்த கிரிக்கெட்டை பத்தி பேசுறோம், இங்க அரசியலை பத்தி பேசுறோம். எல்லாத்தையுமே தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு நாங்க தொலை போய் நின்றா அதுதான் எங்களோட மைண்டுக்கு வரும். அந்த இடத்துல இறையச்சம் எங்களுக்கு வராது. எனவே தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அவங்க பயபக்தியோட தொழுவாங்க, அவங்க ஜகாத் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இரண்டுக்கும் இடையில அவங்க தேவையற்ற விடயங்களை புறக்கணிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது, நாங்க பயபக்தியோட தொழணுமாக இருந்தா பயனற்ற விடயங்கள் வந்து தவிர்ந்திருக்கணும். நபி அங்க என்ன சொன்னாங்க? ஹுஸ்னுல் இஸ்லாமில் மாறா, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்து அதுல அழகான விஷயம் என்னன்னா, தர்க்குஹு மாலா யஅனி, அவனுக்கு தேவையில்லாத விடயத்தை விட்டும் ஒதுங்கிக் கொள்வது. எனவேதான் அன்பான சகோதரர்களே, நாங்கள் சந்தோஷமாக தொழ வேண்டும். தொழுகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமானால் அதுக்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் முதலாவது தேவையற்ற விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும்.